ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த vlog பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியான குயிக்கான ஒரு ரெசிபி இது. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் கீ விட்டுக்கணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் சோம்பு சீட்ஸ் போட்டுக்கணும். சோம்பு சீட்ஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 2 பீஸ் போட்டுக்கணும். ஆனியன் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி போட்டு நல்லா வதங்கின அப்புறம் ஒரு 4 டொமேட்டோ கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு பேக்கெட் காளானில் தான் பண்ண போகிறேன். அதனால் 4 டொமேட்டோ ஆட் பண்ணேன். நீங்கள் எவ்வளோ காளான் போடுறீங்க, எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா வரும். காளான் கூட நான் ஒரு 2 டொமேட்டோ சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். தக்காளி நல்லா வதங்கி வந்த அப்புறம் கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 3 மசாலா தான் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா அது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள், அதுவும் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது. நெக்ஸ்ட்டு ரா சில்லி பவுடர். இந்த பிரியாணி மசாலாவில் மட்டும் ஒரு 1/2 kg ஆல்ரெடி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு ஒரு 1 இயர்னாலும் அப்படியே இருக்கும். மார்க்கெட்டில் நம்ம வாங்கி பண்ணுற அந்த பிரியாணியோட எசன்ஸ் நமக்கு அவ்வளோவா நல்லா இருக்கிறது இல்லை. இந்த பவுடர் எங்கள் மாமியார் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. பட்டை 100 கிராம்ஸ், லவங்கம் 100 கிராம்ஸ், அப்புறம் ஏலக்காய் 100 கிராம்ஸ். இது 3மே போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா 1 இயர்னாலும் நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த பவுடர் வச்சு நான் பிரியாணி ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா வந்துச்சு. பொட்டேட்டோ போட்டு நல்லா 2 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடணும். ரைஸ் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். இல்லைன்னா அந்த அதிகமாக போட்டுட்டா மசாலா ஸ்மெல் பிரியாணியில் ஹெவியாக வரும். இந்த எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரியாணியோட கலரும் டெக்ஸ்சருமே நல்லா மாறும். நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்கும் அந்த பிரியாணி மசாலா. மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸ் நாங்கள் 2 பேருக்கு தான் குக் பண்ண போகிறேன். எங்களுக்கு ரைஸ் மீடியம் சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துட்டேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணி சால்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக காளான் ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு காளான் நல்லா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காளான் வாங்கும்போது அதில் நிறைய டஸ்ட்டு பார்ட்டிக்கல் இருக்கும். அதை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் போடணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணணும். சால்ட்டும் மஞ்சளும் போட்டு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் காளான் ஆட் பண்ணணும். அந்த தண்ணி சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் காளான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணால் உடஞ்சிரும். மைல்டாக தான் வாஷ் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரியே 3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்லாம் நல்லா க்ளீன் ஆகி வரும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குக்கிங் போடும்போது ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அது ஈஸியாக குயிக்காக வெந்துடும். ஃபைனலாக உப்பு காரம் பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் வந்து மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டால் போதும். எனக்கு ஃபைனலாக காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூம் ரெசிபி ப்ரொசீஜர் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு காம்பினேஷனாக என் ஹஸ்பண்ட் சிக்கன் 65 கேட்டாங்க. நம்ம மதிமித்ரன் மீன் வேணும்னு கேட்டார். ஃபைனலாக ஃபிஷ் வாங்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. நானும் மதிமித்ரனும் ஃபிஷ் வாங்க கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்டு வீட்டில் இருந்தாங்க. பிரியாணி விசில் வந்தால் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லு. ஃபைனலாக மித்ரன் நண்டும் ப்ரான் ஃபிஷ்ஷும் கேட்டான். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மித்ரன் சிக்கன் மட்டன் அவ்வளோவா சாப்பிட மாட்டான். அவனுக்கு எப்போயுமே ஃபிஷ் தான் ஃபேவரட். இந்த விலாக் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.